1985 பிப்ரவரி 17ஆம் தேதி சிவகங்கையில ஒரு பையன் பிறக்கிறான். இந்த பையனோட அப்பா இவனுக்கு 16 வயசு ஆகும்போது இறந்து போயிறாரு. அதுக்கப்புறம் வேலைக்கும் போயிட்டு தன்னோட குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு காலேஜும் படிச்சு முடிக்கிறாரு. இவர் கஷ்டப்படுறத பார்த்த ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு சின்ன வயசுல இருந்தே காமெடி நல்லா வரும் அண்ட் மெமிக்ரியும் நல்லா பண்ணவில்லை, கண்டிப்பா டிவி சேனல்ல ட்ரை பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் விஜய் டிவில கலக்க போவது யாருல கலந்துக்கிறாரு. இந்த வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணி ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்றாரு. அப்போதான் இந்த பையனோட பேச்சு திறமையை பார்த்துட்டு விஜய் டிவில ஆங்கர் பண்ண சொல்றாங்க. இதுலயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு. இதை பார்த்த எஸ்.ஜே. சூர்யா கண்டிப்பா வருங்காலத்துல ஒரு நல்ல நடிகனா வரும்னு சொல்லி பாராட்டுறாரு. இவங்க சொன்னது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு போய் நடிக்கலாம்னு சொல்லி சான்ஸ் கேக்குறாரு. இப்பதான் ஒரு ப்ரொடியூசர் இவரை பார்த்துட்டு இவெல்லாம் ஹீரோவா, இவனெல்லாம் காமெடி ரோல் கூட செட் ஆக மாட்டான்னு சொல்லியிருக்காரு. மட்டும் இல்ல, விஜய் டிவிலயாவது இவன் வேலை செஞ்சிருக்கலாம், அதையும் விட்டுட்டு சும்மா சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பல போராட்டங்களுக்கு பிறகு மெரினான்னு சொல்லி ஒரு படம் பண்றாரு. நீ எல்லாம் காமெடி ரோல் கூட செட் ஆக மாட்டேன்னு சொன்ன அந்த பையன் தான் இன்னைக்கு பல குடும்பங்கள் கொண்டாடுற ஆக்டர் சிவகார்த்திகேயன். இவருக்கு யாராவது 15 வயசுக்கு கீழே இருக்கிற ரசிகர்கள் இருக்கீங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.